சக்கரை போண்டா ரவையில் செய்கிறது அருமையாக பஞ்சு மாதிரி அற்புதமாக இருக்கும். சர்க்கரை போண்டா ரவையை இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கணும். வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சா சக்கரை போண்டா சூப்பராக அருமையாக வரும். போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்புறம் பொன்னிறமாக வரணும். பொன்னிறம் வந்த வாட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. பஞ்சு மாதிரி சக்கரை போண்டா அருமையாக இருக்குது. சக்கரை போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் ரவை 1/2 கிலோ, மைதா 100 கிராம், சர்க்கரை 1/4 கிலோ, பலகார சோடா சிறிதளவு, வாழைப்பழம் 1, ஏலக்காய் 8. சக்கரை போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் மைதா 100 கிராம், ரவை வச்சு தான் கிராமத்தில் சக்கரை போண்டா செய்வாங்க. சர்க்கரை போண்டா ஸ்வீட் டக்குன்னு செய்யணுன்னா சக்கரை போண்டா கிராமத்தில் செஞ்சுருவாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் அதிகமாக போனால் 1/2 மணி நேரம் சிம்பிளாக அழகாக செய்கிறதுனால கிராமத்தில் சக்கரை போண்டாக்கு 20 டீஸ்பூன் சர்க்கரை, சோடா சிறிதளவு, பலகார சோடா, இட்லி சோடா சிறிதளவு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சாதான் ரவையில் நல்லா ஊறி நல்லா பதத்துக்கு வரும். நல்லா பிசையணும். பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பழம் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பழத்தையும் சேர்த்து உடைச்சி பிசைக்கலாம். மாவோட ரவையும் பழமும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பஞ்சு மாதிரி பூ மாதிரி சக்கரை போண்டா வரும். இவங்களை நல்லா பிசைஞ்சாதான் சக்கரை போண்டா நல்லா வரும். ஏலக்காய் 8, சக்கரை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக வரும். மூடி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு ஏலக்காய் அரைச்சாச்சு. இப்போ ரவையில் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக ஏலக்காய். நல்லா பதமாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ரவை 1/2 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ பலகாரம் போட்டுக்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பலகாரம் போட எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்ச வாட்டி பலகாரம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பலகாரம் போடும். பாதி போடும். பலகாரம் போட்டாச்சு. வெந்துடுச்சு. அப்படியே திருப்பி விட்டுலாம். கத்தி போட்டு திருப்பி நம்ம வசதியாக இருக்கும். சக்கரை போண்டாவை திருப்பிக்கலாம். இந்த பலகாரம் நல்லா திருப்பி. அதுவும் திருப்பி. அது இல்லை, அது
நல்லா வேவுது. பலகாரம் சக்கரை போண்டா நல்லா வேவுது. வெந்த வாட்டி திருப்பிவிட்டு எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்து எண்ணெய் நல்லா வடிட்டு வடிஞ்சு வாட்டி தட்டில் மாற்றிக்கலாம். 2 ட்ரிப் அதே மாதிரி பலகாரம் போட்டுக்கலாம். விடிகாலம் மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இப்படிதான் இருக்கணும் திருவிழானா. நல்லா வேவுது. ஒரு பொன்னிறமாக வரணும். கலர் சிகப்பாக வரணும். வந்தால் எடுத்துக்கலாம். எடு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சதுனால சக்கரை போண்டா அருமையாக பூ போல் பிச்சை பஞ்சு மாதிரி இருக்கும். எண்ணெய் வடிட்டும். நல்லா எண்ணெய் வடைஞ்சி வாட்டி தட்டில் போட்டுக்கலாம். பலகாரம் சக்கரை போண்டா சொய்யா இப்படி விதவிதமாக ரவா போண்டா ஸ்வீட்டுக்கு இருக்கு. சக்கரை போண்டா எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை போண்டா சூப்பராக அருமையாக பார். பழம் போட்டது பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பிச்சது அருமையாக இருக்குது. சக்கரை போண்டா டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இனிமையாக இருக்குது. இனிப்பு அதிகம். சூப்பர். சக்கரை போண்டா சொய்யா அழகு.